தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையை தரம் உயர்த்துவது தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா நேரடியாக ஆராய்வு. ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிப்போம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணி துண்டு பிரசுரம். எனது ஊரில் முதலாவது சட்டத்தரணியாவதே எனது இலக்கு, நசுர்தீன் நசூரா. ஐக்கிய தேசிய கட்சியின் ஸ்ரீகோத்தா தலைமையகத்தை தம்மிடம் ஒப்படைக்குமாறு சஜித் தரப்பு போர்க்கொடி. 6 கடற்தொழிலாளர்களுடன் மாயமான மீன்பிடி படகு மீட்பு. உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதல் போன்று இனி நடக்காது, பாதுகாப்பு செயலர் உறுதி. பிளாஸ்டிக் பொருட்களால் தீவக கடற்பரப்புகள் பாதிப்பு. யாழ் பொது நூலக எரிப்பின் 43வது ஆண்டு நினைவேந்தல். குற்றவாளிகளை தண்டிக்க அரசாங்கத்துக்கு திறனில்லை, ஸ்ரீநேசன் தெரிவிப்பு. ஜனநாயக நாடு ஒன்றில் தேர்தல்கள் முறையாக நடாத்தப்பட வேண்டும், கருணாகரம் எம்பி தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். கிளிநொச்சி தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையை தரம் உயர்த்துவது தொடர்பாக கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா நேரடியாக ஆராய்ந்துள்ளார். கண்டாவளை வெசுவமடு பிரதேசத்தை சேர்ந்து பெருமளவு மக்கள் பயன்படுத்தும் தர்மபுரம் பிரதேச வைத்தியசாலையை தரம் உயர்த்தி தருமாறு குறித்த வைத்தியசாலையின் நலன்புரி சங்கம் மற்றும் பொது அமைப்புகளால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அமைவாக இன்றைய தினம் கடற்தொழில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா குறித்த வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் நிலைமையை நேரில் பார்த்து வைத்தியசாலை தரப்பினருடன் கலந்துரையாடியிருந்தார். சி தரமாக விளங்கும் குறித்த வைத்தியசாலையை பி தரத்துக்கு மாற்றி வைத்தியசாலைக்கான வளங்களை ஏற்படுத்தி தருமாறு அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன்போது அமைச்சர் தெரிவிக்கையில், தர்மபுரம் வைத்தியசாலையில் இனிவரும் காலங்களில் குருதி பரிசோதனைகள் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்துடன் இவ்வைத்தியசாலையில் திடீர் விபத்துகள், திடீர் மரணங்கள் என்பவற்றுக்கு உடனடி தீர்வு காண்பதற்காக விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இந்த வைத்தியசாலையில் வைத்தியசாலை போலீஸ் பிரிவு ஒன்றை அமைப்பதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். தற்பொழுது வைத்தியசாலையில் சமையல் பகுதியில் உரிய நேரத்தில் நோயாளர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதற்காக சமையலாளர் ஒருவரை நியமிக்குமாறும் அதற்கான சம்பளத்திற்காக தனது சொந்த பணத்தை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். அதுடன் தற்பொழுது சி தரத்தில் உள்ள இந்த வைத்தியசாலையை பி தரத்துக்கு தரம் உயர்த்தி மக்கள் இலகுவான முறையில் சிகிச்சைகளை பெறக்கூடிய வசதிகளை அமைத்து தருவதற்கு தாம் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் இதன்போது அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலை தமிழ் மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் யாழ்ப்பாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டது. இதற்காக எதிர்காலத்தில் என்றாலும் ஒரு நல்ல முடிவு பெறணும் என்றால் தேர்தலை பயிற்சிக்கிறோம். நன்றி அம்மா, வாய்ச்சி பாருங்க. மக்கள் ஜனாதிபதி வேட்பாளரும் காலத்தில் தமிழக வாக்கு வேணுமென்றால் அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கணும் என்ற முடிவுக்கு இந்த சிங்கள பௌத்த வேட்பாளர்கள் வருவாங்க. அவங்களே ஒரு வழிக்கு கொண்டு வரணும்னா நாங்கள் என்ன செய்யணும்? பயிற்சிக்கிறதான் ஒரே வழி. இனியும் ஏமாறையிலான சிந்திச்சு முடிவெடுக்கும். நன்றி அண்ணையா, நன்றி நன்றி. அபிலாஷைகள் தீர்க்கப்படாத வரை இனி நாங்கள் பேரினவாதம் வேறு மாறி மாறி ஏமாறையிலாதானே ராசா வாசிக்கோ நல்ல முடிவெடுக்குவா. ஜனாதிபதி வேட்பாளர்களும் மக்களின் அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு தயாரில்லை. அதால நாங்கள் மாறி மாறி இவங்களுக்கு வாக்களித்து மாறியலாது. இப்ப நாங்கள் ஒரு திடமான முடிவு அபிலாஷை
நாங்கள் முடிவெடுப்போம். உத்தரவாதம் தருகின்ற வரைக்கும் எந்த வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க மாட்டோம். அதுதான் நம்மளுக்கு ஒரு பதிலாக இருக்கணும். இனியும் மேலாக நன்றி அம்மா, நன்றி நன்றி எல்லாருக்கும் எதிர்காலத்துக்காண்டி பகிஷ்கரிக்கிறேன் முடிவெடுப்போம். எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு சிங்கள பௌத்த ஜனாதிபதி வேட்பாளர்களும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதாக எந்த விதமான உத்தரவாதங்களையும் தந்திருக்காத காரணத்தினால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுத்திருக்கின்றோம். இது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் மக்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதன் வாயிலாகத்தான் எதிர்காலத்தில் என்றாலும் தமிழ் மக்களினுடைய அபிலாஷைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால் மாத்திரம்தான் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெறக்கூடிய சூழல் உருவாகும் என்கின்ற மனோநிலை ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு ஏற்படும். நாங்கள் மாறி மாறி வாக்களித்து ஏமாறு எதையுமே காணவில்லை. 2010 மஹிந்தவை எதிர்த்து தமிழ் மக்களை பொன்சேகாக்கு வாக்களிக்க வைத்தார்கள். 2015 ரணில் மைத்திரிக்கு வாக்களிக்க வைத்தார்கள். 2019 சஜித்துக்கு வாக்களிக்க வைத்தார்கள். எதையுமே நாங்கள் காணவில்லை. மாறி மாறி அவர்கள் நாட்டை ஆண்டு வருகிறார்கள். அவர்களுக்குள் தங்களுக்குள் ஒரு உடன்பாட்டை ஏற்படுத்தி தமிழ் மக்களை இன அழிப்பு செய்து மாறி மாறி சிங்கள பௌத்த பேரினவாதம் தமிழ் மக்களை ஏமாற்றி வருகிறது. இனியும் நாங்கள் ஏமாற முடியாது. ஆகவே நாங்கள் வடகிழக்கு ஒரு தேசமாக திரண்டு இந்த ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதாக முடிவெடுக்கிறோம். எங்களுடைய கோரிக்கைக்கு முஸ்லிம் மக்களும் மலையக தமிழ் மக்களும் பேராதரவு வழங்க வேண்டும் என்று வேண்டி நிற்கின்றோம். நன்றி. நாட்டில் சமையல் எரிவாயுவின் விலை இன்று நள்ளிரவு அமலுக்கு வரும் வகையில் மாற்றம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்துக்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்றைய தினம் நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தமது எரிபொருட்களின் விலைகளை திருத்த தீர்மானித்துள்ளது. அதன்படி ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட உள்ள நிலையில் அதன் புதிய விலை 355 ரூபாவாகும். அதேபோல 1 லிட்டர் டீசலின் விலை 16 ரூபாவால் குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 317 ரூபாவாக இருக்கின்றது. மேலும் மண்ணெண்ணெய் லிட்டர் ஒன்றின் விலை 13 ரூபாவால் குறைக்கப்பட உள்ள நிலையில் அதன் புதிய விலை 202 ரூபாவாகும். இதேவேளை சூப்பர் டீசல் மற்றும் ஒக்டேன் 95 ரக பெட்ரோலின் விலைகளில் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான ஸ்ரீகோத்த அலுவலகத்தை தம்மிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க மேலும் தெரிவிக்கையில், ஸ்ரீகோத்தாவை எங்களிடம் ஒப்படைத்தால் நல்லது. அது எமக்கே சொந்தம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு கட்சியின் மீது அன்பு இருந்தால், முன்னாள் தலைவர்களை மதித்திருந்தால், சரியான அன்பை வைத்திருந்தால் ஸ்ரீகோத்தாவையும் ஐக்கிய தேசிய கட்சியினையும் எங்களிடம் ஒப்படைக்குமாறு கோரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இதனை செய்வதன் மூலமாக அவருடைய பாவங்களை நாம் மன்னிக்க முடியும் எனவும் தெரிவித்தார். அத்தகைய ஞானமும் மனச்சாட்சியும் கடைசி நேரத்தில் வெளிப்படும் என்று நம்புகின்றேன். நாங்கள் ஸ்ரீகோத்தாவை மிகவும் நேசித்தோம். எங்களிடம் ஸ்ரீகோத்தா, நான் ஸ்ரீகோத்தாவில் இருந்து மாகாண சபைக்கு நியமிக்கப்பட்டேன். எனவே அரசியல் ரீதியாக அப்போது ஸ்ரீகோத்தாவுடன் இணைந்து செயல்பட்டோம். ரணில் விக்ரமசிங்கவை வெளியேற்ற முடியாத காரணத்தினாலேயே இந்த கட்சியை உருவாக்கினோம் என தெரிவித்தார். பிரித்தானிய 3ஆம் சார்ல்ஸ் மன்னரை இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைப்பு விடுத்துள்ளார். ஐக்கிய ராஜ்யத்திற்கான இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித போகல்லாகம பக்கிங்ஹாம் அரண்மனையில் நேற்று நடைபெற்ற சம்பிரதாய நிகழ்வின் போது 3ஆம் சார்ல்ஸ் மன்னரிடம் தமது நற்சான்றிதழ் கடிதத்தை வழங்கியுள்ளார். உயர்ஸ்தானிகர் போகல்லாகம மற்றும் அவரது மனைவி தீப்தி போகல்லாகம ஆகியோர் ரோயல் மியூஸ் பாரம்பரிய குதிரை வண்டிகள் மூலம் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த நிலையில் மன்னருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதும் ஜனாதிபதி விக்ரமசிங்கவின் சார்பில் இலங்கைக்கு விஜயம் செய்யுமாறு மன்னருக்கு உயர்ஸ்தானிகர் அழைப்பு விடுத்துள்ளார். நற்சான்றிதழ்கள் சமர்ப்பிக்கப்பட்டதன் பேரில் உயர்ஸ்தானிகர் மற்றும் அவரது பரிவாரங்கள் குதிரை வண்டிகளில் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயத்திற்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர்.
அத்துடன் குதிரைகளுக்கு சம்பிரதாயமாக கரட் உணவுகளை வழங்குவதன் மூலம் பயணம் நிறைவுற்றது. இந்த நிலையில் 3ஆம் சார்ல்ஸ் மன்னரிடம் நற்சான்றிதழ்களை வழங்கிய முதலாவது இலங்கை உயர்ஸ்தானிகர் ரோஹித போகல்லாகம என்பது குறிப்பிடத்தக்கது. வெண்ணப்பூ மீன்பிடி துறைமுகத்திலிருந்து 6 பேரை ஏற்றிச் சென்ற பல நாள் மீன்பிடி கப்பல் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது. குறித்த கப்பல் வெளிநாட்டு கப்பல் ஒன்றின் மூலம் நேற்றைய தினம் 31ஆம் தேதி மீட்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்தனர். கொழும்பில் உள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பின் பேரில் இந்த மீட்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கடற்படை தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி வெண்ணப்பூ மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக ரஜினி மேரி என்று பல நாள் மீன்பிடி கப்பல் புறப்பட்டது. கப்பல் ஆபத்தில் சிக்கியுள்ளதாகவும் கப்பலை மீட்பதற்கு கடற்படையின் உதவியை வழங்குமாறும் கடற்தொழில் மற்றும் நேரியல் வள திணைக்களம் கடற்படை தலைமையகத்தில் உள்ள கொழும்பு கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு நிலையத்திற்கு அறிவித்துள்ளது. அதன்படி ஜப்பான் கொடியுடன் பயணித்த MT டொனிகாவா என்ற வணிக கப்பலில் இருந்து 6 கடற்தொழிலாளர்கள் மீட்கப்பட்டதாகவும் அந்த கடற்தொழிலாளர்கள் கடற்படையினரால் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார்கள் என்றும் கடற்படை தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு செயலாளர் என்ற வகையில் நாட்டு மக்களுக்கு நான் உறுதியளிக்கின்றேன். 24 மணி நேரமும் பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பை நாங்கள் கண்காணித்து வருகின்றோம். ஈஸ்டர் ஞாயிறு போன்ற ஒரு சம்பவத்தை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். இவ்வாறு பாதுகாப்பு செயலர் ஜெனரல் கமால் குணரத்னோ தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ISIS பயங்கரவாதிகளின் செயற்பாடுகள் தொடர்பில் இலங்கையின் புலனாய்வு அமைப்புகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்தியா சென்றவர்களிடம் விசாரணை நடாத்தி வருகின்றோம். அவர்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது கைது செய்யப்பட்ட நால்வரும் போதைக்கு அடிமையானவர்கள். கண்டிப்பாக அவர்களிடம் மத நம்பிக்கை இல்லை. இந்தியாவில் இருந்து எமக்கு வழங்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் எமது புலனாய்வு அமைப்புகளும் குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் நேற்று வெளியாக இருந்த நிலையில் 190 பரீட்சார்த்திகளின் பரீட்சை பெறுபவர்கள் இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை பரீட்சைகள் திணைக்களம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 146 பாடசாலை பரீட்சார்த்திகளுடையதும் மற்றும் 44 தனியார் பரீட்சார்த்திகளுடையதுமான பெறுபவர்களே இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் 2,69,613 பேர் பரீட்சைக்கு தோற்றிய நிலையில் 1,73,444 பேர் பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றுள்ளனர். மேலும் இதேவேளை பரீட்சை மீளாய்வு செய்வதற்காக எதிர்வரும் 5ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க முடியும் எனவும் பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தீவக கடற்பரப்புகள் கடலட்டை மற்றும் கடற்பாசி வளர்ப்பினால் பிளாஸ்டிக் பொருட்களினால் கடற்பரப்பு சூழல் மாசடைந்துள்ளதாக அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தின் வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார். வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி நாரா நிறுவனத்திலே அங்கீகரிக்கப்பட்ட இடத்திலே கடற்தொழில் செய்யலாம் என்று இலங்கையின் பணிப்பாளர் நாயகம் சிபார்சு செய்து கடிதத்தை தருகிறார். 2023ஆம் ஆண்டு அமைச்சரவையிலே அது நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ மக்கள் அல்லது மீனவர் எது சட்டம் அல்லது பாராளுமன்றத்தில் இருக்கிற சட்டத்தை நாரா நிறுவனத்துக்கு திருத்துறதுக்கு அதிகாரம் இருக்கா அல்லது இந்த சட்டத்தை மீனவர் மதிக்க வேண்டுமா என்ற ஒரு தெளிவை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களே, எங்களுக்கு அது போதிய ஆதாரங்களும் ஆவணங்களும் எங்களுடைய கைகளிலே இருக்கிறது. இதை நீங்கள் கேட்டு எங்களுக்கு ஒரு நியாயத்தை பெற்றுத்தாருங்கள். கடலில் நடக்கிற பிரச்சனைக்கு தான் நீங்கள் நியாயத்தை கேட்டு தரவில்லை, எங்களுடைய உரிமையை பற்றி நீங்கள் பேசவில்லை என்றாலும் கூட சட்டமாக இருக்கிறத கூட ஒரு நாரா நிறுவனமும் ஒரு பணிப்பாளர் நாயகமுமே சட்டத்தை மதிக்கிறார்கள் இல்லை. இப்போ மதிக்காம எங்களை ஏமாற்றுகின்ற ஒரு செயல்பாட்டை இந்த கடற்தொழில் திணைக்களம் செய்யுது. அதிலும் கூட நாங்கள் இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு ஊடாகத்தான் இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம். ஆனால் மனித உரிமை ஆணைக்குழு கூட எங்களுக்கு 16ஆம் திகதி 4ஆம் மாதம் 2024ஆம் ஆண்டு சிங்கள மொழி மூலம் எழுதப்பட்ட கடிதத்தை எங்களுக்கு பதிலாக இலங்கை யாழ்ப்பாண மனித உரிமை ஆணைக்குழு பெற்றுத் தருகிறது. இதை நாங்கள் ஒரு கடற்தொழிலாளன் கரையோரத்தில் இருந்து எங்கே கொண்டு போய் இதை வாசிக்கிறது?
நாங்கள் மொழி தொடர்பாகவோ எவ்வளவோ பிரச்சனையை பேசுகின்றோம், அடிப்படையிலும் நாங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றோம். இந்த கடிதத்தை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழு எங்களுக்கு பெற்று தந்திருக்கு. அப்போ நாங்கள் எதை எங்களுடைய மொழியில் நாங்கள் வாசிக்கிறது? எங்களுக்கு சிங்களம் தெரியாது. அப்போ தமிழ்லேயாவது பெற்று தருவதற்கு நடவடிக்கை இல்லை. அல்லது மொழி உரிமை பற்றி பேசுகின்றோம். யாழ்ப்பாணத்திலே, அதிலும் வடமாகாணத்திலே தமிழருக்கு அனுப்பப்பட்ட கடிதம் சிங்களத்திலே அனுப்பப்படுகிறது. அந்த டேட்டை பாருங்கள், 70 சேர்ந்த ஒரு கடத்தொழிலாளிக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த கடிதம். இதை எங்களுடைய யாழ்ப்பாண பணிப்பாளரும் அனுப்பியிருக்கிறார். மனித உரிமை ஆணைக்குழுவும் இதை பெற்று தந்திருக்கு. அப்போ இதை வாசித்து நாங்கள் எது உண்மை எது பொய் என்று அறிகிறது. அப்போ அமைச்சரவையிலேயே நிராகரிக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டை இந்த சட்டத்தில் எந்த திருத்தமும், அதாவது 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க சட்டத்திலே எந்த திருத்தமும் மேற்கொள்ள முடியாது என்று அமைச்சரவை தீர்மானித்திருக்கு. கடத்தொழில் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகமும் நாரா நிறுவனமும் அதிலே திருத்தங்களை மேற்கொள்ளுது. அப்போ நாராவும் பணிப்பாளரும் சட்டத்தில் திருத்தத்தை மேற்கொள்ளலாம், கடற்றொழிலாளி மேற்கொள்ளக்கூடாதா? அல்லது இந்த சட்டத்தை கடற்றொழிலாளி மதிக்க வேண்டுமா? எனவே எங்களுடைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே, வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் மாவட்ட செயலகத்திலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை கூடி அபிவிருத்தி என்ற போர்வையிலே கூட்டங்களை கூடுகிறீர்கள். இப்படி அடிப்படை பிரச்சனையாவது நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும். இந்த சட்டம் நடைமுறையில் இருக்குதா? அல்லது பணிப்பாளர் நாயகம் தான் நினைச்ச பாட்டிலே இந்த சட்டத்தை வடக்கு கடத்தொழிலாளர் மீது திணித்து வடக்கு கடலை அழிக்கிறதுக்கு பணிப்பாளர் நாயகம் இருக்கிறாரா என்ற ஒரு தெளிவை நீங்கள் அனைவரும் பெற்றுத்தர வேண்டும். இது துறை சார்ந்தவர்களும் சரி, எங்களுடைய ஊடகவியலாளரும் சரி, இதுக்குரிய நியாயத்தை நீங்களாவது பெற்றுத்தாருங்க. சட்டத்தை பாராளுமன்றத்தில் உருவாக்கி அச்சடித்து புத்தகமாக வெளியிட்டு மீனவர் மீது திணிக்கிறீர்கள். பணிப்பாளர் நாயகமும் நாராவும் இன்னும் ஒன்றை சொல்கின்றார்கள், அமைச்சரவை இன்னும் ஒன்றை சொல்லுகிறது. இதுதானா இலங்கை என்ற நீதி? ஜனாதிபதி அவர்களே, நீங்கள் வடக்குக்கு வருகிறீர்கள், அபிவிருத்தி செய்கிறீர்கள், ஆனால் உங்களால் உருவாக்கப்பட்ட சட்டங்களும் நிர்வாக நடவடிக்கைகளும் மாறாக இருக்கிறது. எனவே இதற்குரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு மாகாண ஆளுநர் அவர்களுக்கும் இன்று 1ஆம் திகதி எதிர்வரும் 5ஆம் திகதி உலக சுற்றாடல் தினம் அனுஷ்டிக்கப்பட்டு பல பிரதேசங்களிலே சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று சிரமதான பணிகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் அதிகார சபை திணைக்களமாக இருக்கலாம், வடக்கு மாகாண ஆளுநராக இருக்கலாம், நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள். எங்களுடைய கடல் மாசுபட்டு இருக்கின்றது, பிளாஸ்டிக்கால் நிரம்பி வழிகிறது. உதாரணத்திற்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் பிரிவிலே கண்ணையம்மன் துறையிலே நெக்டா நிறுவனத்தினாலே பாசி வளர்ப்பு மேற்கொள்வதற்கு இந்த பிளாஸ்டிக் போத்திலே பாவித்து பாசி வளர்ப்பை மேற்கொள்கின்றார்கள். கடல் இப்படி மாசடைகிறது. நீங்கள் ஊடகங்களுக்கும் அல்லது கொழும்புக்கு அறிக்கையிடத்திற்கும் சுற்றாடல் என்ற போர்வையிலே நீங்கள் செய்வது வேதனை அளிக்கிறது, கவலை அளிக்கிறது. அதே போன்றுதான் எங்களுடைய வடக்கு கடலிலே கடல் அட்டை குஞ்சுகள் இயற்கையாக எங்களுடைய கடலுக்கும் கடல் சூழலுக்கும் மீன்களின் உணவுக்காக அந்த குஞ்சுகள் இருக்கிற போது அதனை சட்டவிரோதமாக ஒரு சில அதிகார வர்க்கத்தின் அனுமதியோடு பிடிச்சு அந்த கடல் சூழலையே இன்று அழிச்சு கொண்டிருக்கிறது. அழிச்சு கொண்டிருந்து கொண்டு சூழல் தினத்தையும் சுற்றாடல் தினத்தையும் கொண்டாடுகிற சூழல்வாதிகளும் சுற்றாடல் திணைக்களமும் நீங்கள் இது தொடர்பாக கவனம் எடுக்க வேண்டும். எங்களுடைய கடல் சூழலுக்கும் இயற்கை சமநிலையை பேணுவதற்கும் இருக்கின்ற அந்த கடல் அட்டை குஞ்சுகளை சட்டவிரோதமாக கடல் அட்டை பண்ணை என்ற போர்வையிலே அழித்து கடல் சூழலே பாதிக்கப்படுகிறது. இந்த சூழல் பற்றி வாய் துறக்காத அதிகாரிகள் அல்லது பொறுப்பு வாய்ந்தவர்கள் ஏன் இந்த சுற்றாடல் தினத்தை நீங்கள் கொண்டாடுகிறீர்கள்? எங்களுடைய கடலையும் கடல் சூழலையும் இந்த சுற்றாடல் தினத்திலே பேணி பாதுகாக்க வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகளையும் கடலிலே குஞ்சு பிடிப்பதையும் கடலிலே நாரா நிறுவனம் பிளாஸ்டிக்கை கொண்டு பாசி வளைப்பை மேற்கொள்வதையும் செய்து கொண்டு இதே திணைக்களங்கள் இதே அதிகாரிகள் ஆனால் ஊடகங்களுக்கும் கரையே கிடக்கின்ற பிளாஸ்டிக்குகளை அள்ளிக்கொண்டு உலக சுற்றாடல் தினத்தை வடக்கிலே அனுஷ்டிக்கின்றோம் என்று தயவு செய்து நாடகம் ஆடாது வாயை துறந்து துணிவாக பேசி எது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு பாதகம் என்ற ஒவ்வொரு அதிகாரியும்
தன்னுடைய வீடு போல தன்னுடைய பிரதேசம் போல எங்களுடைய கடலையும் உணர வேண்டும், உணர்ந்து வாய் திறக்க வேண்டும். இதை உணர்ந்து துறந்து நீங்கள் சொல்ல தகுதியில்லை என்றால் நீங்கள் சுற்றாடல் தினத்தை கொண்டாடாதீர்கள். வெறுமெனவே அரசு அலுவலகத்தில் இருந்து சுற்றாடல் தினம் என்று அறிக்கையை விட்டுக் கொண்டிருங்க என்று நாங்கள் மன்றாட்டமாக கேட்கின்றோம். நீங்கள் குறிப்பாக இந்த மன்னார் தொடக்கம் பண்ணை பாரம்பரியான கடற்பகுதியிலே எவ்வளவு கடல் சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் அந்த உயிரினங்களின் வாழ்விடங்கள் அளிக்கப்பட்டு சூழலை மாசுபடுத்தி இருக்கின்றார்கள். இன்னும் 10 வருடத்திலே வடக்கிலே இந்த குடாக்கடல் நீர் ஏறி சேத்துக்கடலாக மாறும். அப்போது இந்த சூழவியலாளர்களும் இந்த சூழலை பற்றி சுத்தம் செய்கிறவர்களும் எங்கே போக போகிறீர்கள்? நாங்கள் கேட்பது எங்களுடைய கடலையும் கடல் சூழலையும் சுத்தமாக வைத்திருக்க ஆவணை செய்யுங்கள். உங்களுக்கு கலைக்க அல்லது பேச அதிகாரிகள் இடமாற்றம் பெற்று நீங்கள் வேறு எங்கேயும் போயிருப்பீர்கள் என்று நீங்கள் நினைத்து எங்கள கடலையும் எங்களையும் அழிக்காதீர்கள் என்று மண்டாட்டமாக இந்த சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு எங்களுடைய கடல் சூழலுக்கு கடலிலே வாழுகின்ற உயிரின செயல்பாட்டுக்கு அந்த கடலட்டை குஞ்சுகளின் பங்கு அவசியம். அது கூட சூழல் அளிப்பாகத்தான் இருக்கிறது. அதை தெரிந்தும் மௌனம் காத்திருக்கும் எங்களுடைய யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய கடற்தொழில் திணைக்களமே, யாழ் மாவட்ட செயலகத்திலே இருக்கின்ற சுற்றாடல் அதிகார சபையே, நெக்டா நாரா நிறுவனத்தின் பணிப்பாளர்களே, உங்களுக்கு எல்லாம் தெரிந்தும் நீங்கள் எங்களுடைய கடல் சூழலை அழிப்பதற்கு உந்து சக்தியாக இருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுடைய கடல் சூழலை அழிக்காது சுற்றாடல் தினத்தை நீங்கள் கடலை நோக்கி நகற்றப்பட வேண்டும், கடலிலே சுத்தம் செய்யப்பட வேண்டும். அதற்கு தயாராக நாங்கள் இருக்கின்றோம். தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய அறிவு பெட்டகமாக திகழ்ந்த யாழ் பொது நூலகம் எரிக்கப்பட்டு இன்றுடன் 43வது ஆண்டுகள் கடந்துள்ளதை நினைவுகூரும் நினைவேந்தல் யாழ் பொது நூலகத்தில் இடம்பெற்றது. யாழ் மாநகர சபை ஆணையாளர் ச. கிருஷ்ணேந்திரன் தலைமையில் நடைபெற்ற நினைவேந்தலில் யாழ்ப்பாண பொது நூலகத்தின் பிரதம நூலகர் சிவகரன் அனுஷியா, நூலக ஊழியர்கள், வாசகர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது நூலகம் எரிக்கப்பட்ட போதும் அதனுடன் தொடர்புடைய வன்முறைகளின் போதும் உயிரிழந்தவர்களுக்காக சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய நூலகமான யாழ்ப்பாண பொது நூலகம் 1981ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி காடியர்களால் எரிக்கப்பட்டது. யாழ் வலிகாமம் குப்புலான் பகுதியில் தரம் 4 கல்வி கற்கும் மாணவிகள் மீது தற்காலிக ஆசிரியர் ஒருவர் தாக்குதல் நடத்தியதில் 2 மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, குறித்த பாடசாலையில் தரம் 4 வகுப்பில் 15 பேர் கல்வி கற்று வருகின்றனர். இந்நிலையில் வகுப்பாசிரியர் 5 மாணவர்களை மாத்திரம் கற்பித்துக் கொண்டு ஏனைய 10 மாணவர்களை கற்பிப்பதற்கு தற்போது உயர்தர பரீட்சை நிறைவடைந்த 20 வயதான யுவதி ஒருவரை 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு பணிக்கு அமர்த்தியுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் மாணவிகள் இருவர் பரீட்சையில் குறைவான புள்ளி எடுத்ததன் காரணமாக அவர்களை தடியால் சரமாரியாக தாக்கியிருக்கின்றனர். இதனை அடுத்து குறித்த 2 மாணவிகளின் பெற்றோரும் அதிபருடன் முரண்பட்ட நிலையில் ஒரு பிள்ளையின் பெற்றோர் தனது முகநூலில் புகைப்படமாக பதிவேற்றியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அதிபர் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோரை அழைத்து இவ்வாறு பதிவிட்டால் மேலதிக பிரச்சனைகள் எழும் எனவும் குறித்து தற்காலிக ஆசிரியையை வெளியேற்றியுள்ளதாகவும் பொறுப்பாசிரியர் மீது கல்வி திணைக்கள நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்ததாக பெற்றோர் கூறியுள்ளனர். இதனையடுத்து இதுகுறித்து வலிகாமம் வலய கல்வி பணிப்பாளரை பிராந்திய செய்தியாளர் ஒருவர் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுதும் 2 மாணவர்களும் வகுப்பில் முரண்பட்டு காயம் ஏற்பட்டதாகவும் எதிர்வரும் திங்கட்கிழமையே விசாரணை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது சம்பவம் குறித்து முழுமையான விடயம் தெரிய வரும் என்றும் கூறியிருக்கின்றனர். இந்நிலையில் மாணவர்களிடையே முரண்பாடு ஏற்படவில்லை என பெற்றோர் நிராகரித்துள்ளனர். இதேவேளை ஏனைய மாணவிகளும் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துக்கு குற்றவாளிகளை தண்டிக்கும் அளவு திறன் இல்லாததால் சர்வதேச விசாரணை ஒன்றாலேயே தீர்வு காண முடியும் என மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் படுகொலை செய்யப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் நாட்டுப்பற்றாளர் ஐயாதுரை நடேசன் 20வது ஆண்டு நினைவேந்தலையொட்டி நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாதுரை நடேசன் படுகொலை செய்யப்பட்டு 20 வருடங்கள் கழிந்திருக்கின்றன. அதற்கு உள்நாட்டு பொறிமுறை மூலமாக எந்த ஒரு விசாரணையும் நடாத்தப்படவில்லை. மேலும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. ஆனால் அந்த குற்றவாளிகளை அநேகமாக கண்டவர்கள் உள்ளார்கள்.
யோசப் பரராசசிங்கும் சந்திரநேரு ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட போதும் குற்றவாளியை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். ஒரு குள்ளமான உருவம் அந்த குற்றவாளியாக இனம் காணப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்களை வெளிக்கொணர்வதற்கு மற்றவர்கள் பயம் கொள்கின்றார்கள். எனவே அரசு குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கின்றது. மேலும் இலங்கையில் உள்நாட்டு பொறிமுறையின் மூலமாக கொல்லப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கோ காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கோ இனப்பிரச்சினைக்கோ எந்த ஒரு தீர்வும் காணப்படவில்லை. இந்த நாட்டில் உள்நாட்டு பொறிமுறை என்பது வெறும் பொய் வார்த்தையாகத்தான் இருக்கின்றது. எனவே இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் சர்வதேச பொறிமுறையூடாகத்தான் தீர்வு காணப்பட வேண்டும். காணாமல் போனவர்களை மறந்து விடுங்கள் என கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றதன் பின்னர் கருத்து தெரிவித்திருந்தார். அதேபோல் காணாமல் போனவர்களை மண்ணை தோண்டி பாருங்கள் என விமல் வீரவன்சவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தமிழர்களின் பிரச்சினை சோறும் தண்ணீரும் என மகிந்தானந்தா தெரிவித்திருந்தார். எனவே 75 வருடங்களாக அவர்கள் தமிழர்களின் பிரச்சினைகளை ஒரு அற்ப சொற்பமானவையாகத்தான் விளங்கி வைத்திருக்கின்றார்கள். மேலும் இலங்கை அரசாங்கம் இவ்வாறான குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டிய அளவுக்கு திறத்துடன் இல்லை என்று கூறலாம். எனவே சர்வதேச விசாரணை ஒன்றேதான் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கும் ஒரே வழியாக இருக்கும். இந்த நாட்டில் சட்டம் இருவகையாக இருக்கின்றது. தமிழர்களுக்கு ஒரு வகையாகவும் தென்னிலக்கியர்களுக்கு ஒரு வகையாகவும் இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார். ஒரு ஜனநாயக நாட்டில் குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு தேர்தலை நடத்தி மக்களின் ஆணையை பெற வேண்டும். அவ்வாறு நடைபெறாமல் விட்டால் அவர்கள் ஜனநாயக மக்கள் விரோதிகள் ஆவார்கள் என மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், சிங்கள பௌத்த தலைவர்களுக்கும் தற்போதுள்ள ஜனாதிபதிக்கும் தேர்தல்களை ஒத்தி போடுவது என்பது கைவந்த கலை. 2018ஆம் ஆண்டு தற்போதுள்ள ஜனாதிபதி அப்போதைய பிரதமராக இருந்த காலத்தில் எங்களது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனின் ஆலோசனைக்கு அமைவாக நாடாளுமன்றத்தில் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டு இன்று வரை மாகாண சபை தேர்தல் நடைபெறாமல் உள்ளது. அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனினும் நாடாளுமன்றம் நீதிமன்றம் ஊடாக அனுமதிகளை பெற்று மக்கள் ஆணையின் மூலம் தான் தேர்தல்களை பிற்போட முடியும். இந்நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் மாறுபட்ட கருத்துக்களுக்கு ஜனாதிபதி உரிய பதில்களை வழங்காதுள்ள போது தேர்தல்கள் எவ்வாறு நடக்கும் என பொதுமக்களும் குழம்பி போயுள்ள நிலையில் உரிய காலத்திற்கு பின்பு தேர்தல்களை நடத்தி மக்களின் ஆணையை பெற வேண்டும். இவ்வாறு நடைபெறாமல் விட்டால் அவர்கள் ஜனநாயக மக்கள் விரோதிகள் ஆவார்கள். எங்களது கட்சியின் நிலைப்பாடு உரிய காலத்தில் தேர்தல்கள் நடைபெற வேண்டும் என்பதுதான் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.